மருத்துவர்கள் எனக்கு வயிற்றில் புண் உள்ளது என்று டயக்னோஸ் செய்தார்கள். அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் என்று கூறினார்கள். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் என்றால் என்ன, எந்த மாதிரி உணவுகளை நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு இது போன்ற வயிற்று புண்களில் இருந்து தப்பித்து விடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இரவில் தூங்கும் நேரம் ஒரு வெகுவாக குறைந்து விடும். இந்த இரவு தூக்கத்தை வெகுவாக குறைந்து விட்டாலே அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கேஸ்ட்ரிக் அல்சர் நிச்சயமாக வரும். ஒருவர் இரவில் முழித்து கொண்டிருக்கும் போது அவருடைய செல்கள் நிச்சயமாக வேலை செய்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் இரவில் தான் நம்ம இரைப்பையில் சுரக்கும் அமிலம் அதிகமாக சுரந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நம் வயிறு எம்டியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வயிற்றின் உள் சுவரில் இருக்கும் அந்த செல்களை அது டேமேஜ் செய்துவிடும். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் காலை உணவை நிறைய பேர் தவிர்த்து விடுவார்கள். ஸோ அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் ரொம்ப ப்ரிடாமினா வரும். பாத்தீங்கன்னா லேட் நைட் ஃபுட்டு எடுத்திருப்பாங்க, ஈவினிங் போல ஃபுட்டு சாப்பிட்டிருப்பாங்க, ஹோல் நைட் அவங்க எம்டியா இருந்திருக்கும். நிச்சயமாக அவர்கள் உணவு அனைத்தும் செரிமானமாகி விட்டிருக்கும். காலையில் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்த 2 மணி நேரத்துக்குள் அவர்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர்க்கும் பொழுதுதான் அந்த இரைப்பையில் சுரக்கும் அமிலம் இரைப்பை உள் சுவர்களை செல்களை டேமேஜ் செய்து அல்சர்களை உற்பத்தி செய்து. ஸோ அல்சர்னு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கும். சாப்பிட்ட உணவு நிச்சயமாக அது செரிமானம் ஆகாது, வயிறு ப்ளோட்னஸ் போன்று இருக்கும். நிச்சயமாக நாம் ஒருவரிடம் பேசும் பொழுது ஒரு துர்நாற்ற வாடை நமக்கு எதிர் பேசி கொண்டிருப்பவர்களிடம் அடிக்கும். நெஞ்சு கரிப்பது போன்ற உணர்வுகள் இருக்கும். சாப்பிட்ட உணவு நிச்சயமாக ஜீரணமாகாது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாரும் சந்தித்து வருவார்கள். இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் எக்காரணத்தை கொண்டு காலை உணவை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். இந்த காலை உணவு நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த அல்சர் இருக்கும்போது யூஸ்வலா பொதுவாக அல்சர் உள்ளவர்கள் நல்ல சமைத்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஸ்பைசி, கொஞ்சம் மசாலா இதெல்லாம் நீங்கள் வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். நிச்சயம் வேக வைத்த உணவுகளை உட்கொள்ளுவது உங்களுக்கு இந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருந்து வெகுவாக விடுபட்டு விடலாம். நிறைய தயிர், மோர் பானங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுல ப்ரோபயோட்டிக் என்ற பாக்டீரியாக்கள், நல்ல பாக்டீரியாக்கள் உணவில் நமக்கு கிடைக்கும். அதே போன்று வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் மற்றும் அதில் என்சைம் சப்போர்ட்கள் நிறைய இருக்கும். இவையெல்லாம் ஒரு வயிற்றில் உள்ள உணவை நல்லா ஜீரணம் செய்வதற்கும், இந்த பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்கள் போய் கெட்ட பாக்டீரியாக்கள் அங்க கேஸ் ஃபார்மிங் பாக்டீரியாஸ் எல்லாமே அழித்துவிடும். இதனால் அல்சரால் ஏற்படும் பின்விளைவுகளில் இருந்து நாம் ஈஸியாக தப்பித்து விடலாம். அதே போன்று நீங்கள் மதிய உணவு வேளையில் நீங்கள் உங்கள் காலை உணவை எப்பொழுது எடுத்துக்கொண்டீர்களோ அதிலிருந்து ஒரு 6 மணி நேரம் கழித்து மதிய உணவை நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதிய உணவில் நீங்கள் இதே போன்று நல்ல வேக வைத்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அது வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அல்சர் உள்ளவர்கள் நிச்சயமாக நல்ல வேக வைத்த உணவு, கொஞ்சம் காரம் குறைந்த உணவு, ஆயிலி, ஸ்பைசி போன்ற உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே போன்று நீங்கள் இரவில் எடுக்கும் உணவோட அளவு நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும். முதலில் நன்றாக உங்களுக்கு பிடித்த பழ வகைகளை சாப்பிடுவதற்கு முன் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பிட்ட பின் உடனே உறங்க செல்ல கூடாது. ஒரு குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் அந்த சிட்டிங் பொசிஷன்ல இருக்கணும். பெட்ல உடனே படுத்த உங்களுக்கு வயிறுக்கு போன உணவு அந்த கண்டென்ட் எல்லாம் திரும்ப மேலுக்கு உங்களுக்கு அஜீரணத்தை ஏற்படும். மேலும் இந்த அல்சரை பல மடங்கு உங்களை அதிகரித்து விடும். சிறிய உணவாக இரவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு விட்டு நீங்கள் உறங்க செல்லும் நேரம் சற்று 2 மணி நேரம் தள்ளி இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த அல்சர் போன்ற வியாதிகளில் இருந்து நீங்கள் தப்பி விடலாம்.